கடந்த சில நாட்களாகவே இன்டர்நெட்டில் ஒன் ஆஃப் த ஹாட் டாபிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கிளாட்பாட். அப்புறம் மோல்ட் பாட்னு ரீநேம் பண்ணாங்க, இப்போ ஓப்பன் கிளான்னு சொல்லி ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளாட்பாட் ஆர் ஓப்பன் கிளான்னு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஏஐ ஏஜென்ட் சிஸ்டம் தான். நீங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க, நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க, அது பக்காவாக செம்ம இன்டெலிஜென்ட்டாக உங்களுக்காக அந்த டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அயன்மேனில் வர ஜாவிஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். எப்படி வந்துட்டு டோனி ஸ்டார்க்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுப்பாரோ அதை இன்டெலிஜென்ட்டாக ஹேண்டில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குதோ அந்த மாதிரி தான், கிட்டத்தட்ட அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்களேன். அதே மாதிரி தான் இருக்குது இப்போ ஓப்பன் கிளா. யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட யூஸ் கேஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ நோட் தட் இன்ஸ்டாலேஷன் சொல்லும்போது உங்களோட ப்ரைவேட் ஆர் உங்களோட ஓன் பர்சனல் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணுறதை தவிர்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி ரீசன்ஸ்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்காக கம்ப்யூட்டரில் அது எல்லா வேலையுமே பார்க்கும். ஓகேங்களா, உங்களுக்காக ஃபைல் ரீட் பண்ணும், உங்களோட டாக்குமெண்ட்ஸை படிக்கும், ஸோ எவ்ரி திங் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைவசி ரீசனாக அண்ட் செக்யூரிட்டி கன்சர்னாக நீங்கள் உங்களோட பர்சனல் டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ப்ரைவேட் விபிஎஸ்ஸை எடுத்து அதில் ஓப்பன் கிளாவை இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம இன்டர்ஃபேஸாக டெலகிராமை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஓப்பன் கிளாவோட வெப்சைட். ஸோ openclaw.ai இதில் போனீங்கன்னா நீங்கள் அது எல்லாமே கிளியர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படிங்கிற மாதிரி என்னென்ன யூஸ் கேஸை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை வந்து இன்ஸ்டால் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இன்ஸ்டால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு விபிஎஸ் வேணும்ல, விபிஎஸ் செட்டப் அதில் பண்ணணும்னு தானே சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக ஒரு மினிமம் கான்ஃபிகரேஷன் உள்ள ஒரு விபிஎஸ்ஸை வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக நான் ஹோஸ்டிங்கரில் நான் ஒரு விபிஎஸ் செட்டப் வாங்குகிறேன். ஸோ நோட் தட் இது ப்ரொமோஷனல் ஆர் பெய்டு கண்டென்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் என்னோடய யூஸ் கேஸுக்கு நான் இது நல்லா இருக்குங்கிற மாதிரி பார்த்து நான் ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ண போகிறேன். ஃபைன். ஸோ நேராக நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஹோஸ்டிங்கர் ஓப்பன் கிளா அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ லிங்க்ஸ்லேயே உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்துடும். ஸோ இதில் போனீங்கன்னா நீங்கள் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போய்ட்டு டெப்ளாய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் போகும். அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு அட்ரஸ் பில்லிங் எல்லாமே வந்துடும். நீங்கள் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி அது பே பண்ணுறதும் பே பண்ணாது உங்களோட இருப்பு, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பட் ஜென்ரலாக இப்போ இந்த ஸ்டெப்பில் பண்ணலாங்கிற மாதிரி ஒன் ஆஃப் த வேஸ் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் போனீங்கன்னா நான் டெப்ளாய் பண்ணி முடிச்சிட்டேன், அந்த ஸ்டெப்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஓப்பன் கிளாவோட இன்ஸ்டன்ஸை இதில் நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஒரு விபிஎஸ்ஸை வாங்கி அதில் ஓப்பன் கிளாவை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கிற போது இங்கே டெர்மினல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா. நான் இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு அதோட டெர்மினல் ஓப்பன் ஆகும். சரி, நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், எனக்கு அதுக்கு டெர்மினல் பேஜுக்கு எனக்கு எடுத்துகிட்டு போகும். ஓகேங்களா. ஸோ இந்த டெர்மினல் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இது வந்து லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ இதில் போய்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா நம்ம இந்த வெப்சைட்டில் பார்த்த மாதிரி இந்த வெப்சைட்டில் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது இன்ஸ்டால் பண்ணோம். நம்ம லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் சொன்னனால லினக்ஸ் விண்டோஸ் இன்ஸ்டன்ஸாக இருந்தால் நம்ம விண்டோஸை சூஸ் பண்ணோம். இப்போ நம்ம லினக்ஸை சூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இதுதான் கமாண்ட். ஓகேங்களா. ஸோ இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நேராக நம்ம ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் sudo apt update அண்ட் sudo apt upgrade. இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் -y இருக்கும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா இன்ஸ்டன்ஸுக்கும் ஓகே எஸ் கொடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அந்த கமாண்டை வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே உங்களுக்காக பேக்கேஜஸ் எல்லாமே அப்டேட் ஆகி ரெடியாக இருக்கும். ஓகேங்களா. இதை கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இமீடியட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கமாண்ட். ஓகேங்களா. ஸோ இதை கொடுத்து நாம் ஓப்பன் கிளாவை இன்ஸ்டால் பண்ணோம். இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நேராக CURL உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் ஒரு வெப்சைட்லேருந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை பேஷ் கமாண்ட் வழியாக எக்ஸிக்யூட் பண்ணோம். இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு செக்யூரிட்டி வேலிடேட் பண்ணிவிட்டு பண்ணணும்னா அதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா வேலிடேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுத்த அந்த ஓப்பன் கிளாவில் வெப்சைட்டில் ஒரு லிங்க் இருக்குது, ஒரு கமெண்ட் இருந்தது பார்த்தீங்களா, அதை நான் காப்பி பண்ணி இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்னா நான் ஆல்ரெடி கேட்வேவை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ விச் மீன்ஸ் ஆன்போர்டு பண்ண போகிறேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஒரு பர்டிகுலர் கமெண்ட்டை நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஓப்பன் கிளாட வந்து ஆன்போர்ட் ஆகும். ஆன்போர்ட்னா என்னென்னா ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு உங்களோட லைக் பேக்கேஜஸ் கான்ஃபிகரேஷனை ஏதாவது பண்ணணுமா, ஓப்பன் கீ ஏதாவது கான்ஃபிகர் பண்ணணுமா, எல்லாமே நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்தடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் ஸ்டார்டிங். வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ஸோ இது எப்படி இருக்கும்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன்க்ளா வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வரும். ஓகேங்களா, டெர்மினல் யூஐ TUIன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது. ஸோ இதனால தான் நம்ம VPS போகிறதே நம்ம பேசியிருக்கோம். ஓகேங்களா, கீழே பாருங்களேன் என்ன போட்டிருக்கேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் அ பவர்ஃபுல் அண்ட் இன்ஹெரன்ட்லி ரிஸ்கி கண்டினியூ. ஸோ ஓப்பன்க்ளாவோட ஃபவுண்டர்ஸே அவங்க அந்த கிரியேட்டர்ஸே அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம VPS போயிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எஸ் கொடுக்கணும். அண்ட் உங்களோட கன்சர்னை பொறுத்து நீங்கள் SR கொடுக்கலாம். நான் எஸ் கொடுத்து ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ குயிக்ஸ் ஸ்டார்ட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ரெடியூஸ் எக்ஸிஸ்டிங் வேல்யூ அப்டேட்டிங். ஏன்னா நான் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணியிருக்கனால எனக்கு இந்த மாதிரி காட்டுது. ஓகேங்களா, ஸோ நான் எக்ஸிஸ்டிங் வேல்யூஸ் வச்சு நான் ப்ரொசீட் பண்ணுறேன். இப்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான், இது ஒரு ஏஜென்ட்டு. ஸோ இது ஏஜென்ட்டுங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வேறு ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஏஜென்ட்டுங்கிறது பாடினா, LLMங்கிறது பிரெயின். ஓகேங்களா, ஸோ LLM சொல்லும் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்ஸே இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி எனக்கு இந்த டூல் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அந்த டூலுக்கான ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் அதோட கை மாதிரி அந்த டூலை அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் இந்த ஒரு இந்திரனில் ஒரு சீன் பார்த்துருப்பீங்கல்ல, டேக் த சம்திங் இந்த மாதிரி தான் இருக்கும். டேக் த yellow cube அண்ட் பிளேஸ் இட் ஆன் த ரெட் பிரமிட். அப்போ அது என்ன சொல்லும், இட்ஸ் நாட் பாசிபிள், ரிவர்ஸ் இஸ் பாசிபிள்னு சொல்லி சொல்லுமா. ஸோ இந்த டேக்கிங் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுதில்ல, அதுதான் ஏஜென்ட்டு. ஓகேவா, ஸோ LLMங்கிறது அதோட பிரெயின். அதை யோசிச்சு ஓகே இது பண்ண முடியும், இது பண்ண முடியாது, இப்படி பண்ணலாம், ஒரு இன்டெலிஜென்ட் பிஹேவியர் கிடைக்குதுல்ல, அது LLM. ஸோ நம்ம இந்த ஓப்பன்க்ளாங்கிறது ஏஜென்ட்டு. அப்போ அதுக்கு பிரெயின் கொடுக்கணும்ல, அந்த பிரெயின் நம்ம யார்கிட்ட இருந்து வேணுமாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கியா ஃபார் எக்ஸாம்பிள் OpenAI, ஆந்த்ரோபிக், மினிமேக்ஸு, குவென், சிந்தட்டிக். ஸோ நம்ம யூஸ் கேஸ்க்கு நம்ம வந்து கூகுளில் வாங்கிக்குவோம். கூகுளில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், AI ஸ்டுடியோ, கூகுளோட AI ஸ்டுடியோவில் போய்ட்டு ஒரு API கீயை வாங்கிட்டு நாம் அந்த API காப்பி பண்ணியிருப்போம்ல, அந்த ஸ்டெப் ஈஸி தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை இதுக்கு ஒரு தனி வீடியோ வேணும்னா ஷார்ட் வீடியோவை நான் போடுறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஷார்ட் வீடியோ நான் போடுறேன். ஸோ AI ஸ்டுடியோவில் போய்ட்டு ஒரு கீ வாங்கிக்கோங்க. அந்த கீயை ஜெமினி API கீ அப்படின்னு இருக்கா, இதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா, ஓகே ஃபைன். நான் அந்த ஸ்டெப்பை நான் காட்டிடுறேன். AI ஸ்டுடியோவில் போய்ட்டு கெட் API கீ நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கெட் API கீ நான் சூஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அந்த பேஜில் தான் இருக்குது, API கீ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு API கீ வச்சுருக்கேன். இப்போ நான் அதை வந்து நான் பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன மாடல் வேணும், ஏன்னா இப்போ ஜெமினிலே நிறைய மாடல் இருக்குது. 10 ஃப்ளாஷ் இருக்குது, ப்ரோ இருக்குது. நான் வந்து ஃப்ளாஷ் லைட் சூஸ் பண்ணிட்டேன். ஜெமினி 2.5 ஃப்ளாஷ் லைட் நான் அந்த வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன், அந்த பர்டிகுலர் மாடல் யூஸ் பண்ணேன். ஸோ இன்டர்ஃபேஸ் இது வழியாக தான் உங்களோட சேட்டை நீங்கள் இனிஷியேட் பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்லேருந்து ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா, இப்போ ChatGPTல அவங்களுக்குன்னு ஒரு தனி UI வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம யூஸ் கேஸுக்கு, இந்த ஓப்பன்க்ளாவோட யூஸ் கேஸுக்கு நாம தான் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி வைக்கணும். அதுக்கு நம்ம வாட்ஸ்அப்போ, டெலகிராமோ, ஸ்லாக்கோ, டிஸ்கார்ட் எது வேணுமாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட யூஸ் கேஸ்க்கு நான் டெலகிராம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே டெலகிராம் போட்டுட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, ஆல்ரெடி நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, டெலகிராமில் வந்துட்டு பாட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஓகேங்களா, அதில் போய்ட்டு ஒரு பாட் க்ரியேட் பண்ணி அது க்ரியேட் பண்ணிங்கன்னா அதிலே உங்களுக்கு கீ கிடச்சிரும். ஓகேங்களா, அது ஈஸி ஸ்டெப் தான். வேணுமா அதுக்கும் என்ன சொல்லுங்கள், ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன். அது ஆல்ரெடி ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸை நான் கொடுக்குறேன். ஸோ அதுலேயே ஒரு API கீ அவங்க கொடுப்பாங்க, அதை காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். தட்ஸ் இட், வெரி வெரி சிம்பிள் தான் இந்த ஸ்டெப். ஓகேங்களா, ஸோ ஸ்கில் இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஏஜென்ட் வந்து ஃபுல்லாகவே ரன் ஆகிறது ஸ்கில்ஸை வச்சு தான். கிளாட் ஸ்கில்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்கில்லு தான் எப்படின்னா என்னென்னலாம் அதனால் பண்ண முடியும், அந்த ஏஜென்ட்டோட பிஹேவியர் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் வெப் சர்ச் பண்ண முடியுமா, அதாவது ஏஜென்ட் வந்து வெப் சர்ச் பண்ண முடியுமா, இல்லை வெதர் API அதுக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மெயில் அனுப்பணுன்னா என்னங்கிறத நம்ம skill.mdல நம்ம கொடுப்போம். கரெக்டுங்களா, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் நம்ம இங்கே கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி ப்ரீஃபில்டு ஸ்கில்ஸ் இங்கே வச்சுருப்பாங்க, நம்ம அதை சூஸ் பண்ணிக்கோம். நமக்கு வேணாலும் புது ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு ஹோம் ப்ரியூ இன்ஸ்டால் பண்ணுமா, ஓகே எஸ் கொடுத்துருமோ. NPM பேக்கேஜ், ஆமாம் NPM பேக்கேஜ். இப்போ நீங்கள் ஸ்பேஸ் பார் அழுத்தி என்னென்ன வேணும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப் ஏரோ டவுன் ஏரோ அமுத்தி நீங்கள் நேவிகேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் நோட்ஸ் வேணுமா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை நேவிகேட் பண்ணி ஸ்பேஸ் பார் அழுத்தணும். உங்களுக்கு பார்த்தீங்களா ஒரு க்ரீன் கலர் மார்க் மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆப்பிள் ரிமைண்டர்ஸ் வேணுமா, ஆமாம் வேணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெமினி, உங்களுக்கு என்ன வேணுமோ GitHub, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நானோ பனானா ப்ரோ வேணுமா, அப்சைடியன் வேணுமா,
இல்லை ஓப்பன் ஏ விஸ்பர் அவங்களுக்கு அந்த மாடல் வேணுமா. ஸோ நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சம்மரைஸு திங்ஸ் டு டூ ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் அழுத்திடுங்க. ஓகே, அது ஒவ்வொன்றா கேட்கும் ஏபிஐ. நீங்கள் எல்லாத்துக்கும் ஏபிஐ கொடுத்துட்டே வாங்க. இந்த இடத்துல நான் நோ கொடுக்குறேன். உங்களுக்கு வேணுன்னா அதோட ஏபிஐ காப்பி பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் ஏபிஐ வச்சுருந்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷனுக்கு அந்த ஏபிஐ நீங்கள் வாங்கிட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எஸ் கொடுக்குறேன், நோ கொடுக்குறேன் எல்லா கேஸ்க்கும். அண்ட் இதுக்கு வந்து நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ண கொடுத்துக்கிறேன். பட் பூட் எம்டி கமாண்ட் லாகர் செஷன் மெமரிலாம் ஒவ்வொரு அதுவும் கிட்டத்தட்ட உங்களுக்கு மெமரி அது செஷன் மெமரிங்கிறது மெமரி ஸ்டோர் பண்ணுறது அந்த கமாண்ட் லாகராக ரெஸ்பெக்டிவாக இருக்கும். நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ண கொடுத்துக்கிறேன். ஸோ கேட்வே ஆல்ரெடி அதையும் ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறதுனால ரீஸ்டார்ட் மட்டும் கொடுக்குறேன். உங்கள் கேஸில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவோ அது கேட்கும், நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ரீஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கேட்வே சர்வீஸ் ரீஸ்டார்டட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஏஜென்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டியூஐ சொல்லியிருந்தேன், ஓப்பன் வெப் யூஐ கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு டியூஐ கொடுத்துக்கிறேன். இப்போது உங்களுக்கு வந்துடுச்சு ஆல்மோஸ்ட். சரி, இப்போது நான் வந்து என்னோடய டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, சூப்பர். நான் என்னோடய டெலகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் என்னோடய பாட்டோட நேம் பேர் பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் கிளாப் பாட் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் சேட் பண்ணது இது எல்லாமே இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன் சில இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சிம்பிளாக ஹாய் கேட்குறேன். ஹாய் கேட்டால் பார்த்தீங்கன்னா மேலே டைப்பிங்னு வருது. விச் மீன் நம்ம ஏஜென்ட் இப்போ ஹாய் ஹவ் கேன் அசிஸ்ட் யூ. ஆல்ரெடி இதுக்கு நான் ஒரு பேர் கொடுத்துருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ்லி பட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் கொடுத்துருக்கேன். கேட்போமா, வாட்ஸ் யுவர் நேம். அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எமோஜிலாம் போட்டுக்கணும். பார்த்தீங்களா, மை நேம் இஸ் லவ்லி பட்டி. ஏன்னா நான் ஆல்ரெடியாக கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டோர் ஆகும்னா soil.md அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மெமரி இருக்குது. ஒவ்வொரு மார்க்டவுன் ஃபைலை வச்சு பக்காவான ஒரு ஏஜென்ட் யூஸ் கேஸ் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாகவே நீங்கள் கிளாடு கோடு இதை அச்சீவ் பண்ண முடியும். அந்த கிளாடு கோவர்க்குமே இதை நீங்கள் பண்ணும். பட் இது டெடிகேட்டடாக நம்மளை ப்ரைவேட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம மாடல் வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வேணால் அது கூட நீங்கள் ப்ரைவேட் மாடலாக ரன் பண்ணி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ பேசிக்கலி அதெல்லாம் பண்ணுறது தான். பட் இது நம்ம பர்சனலைஸ்டாக பண்ணிக்கலாம். நமக்கு பர்சனலாக என்னென்ன வேணும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நிறைய இப்போ கோவர்க்கெலாம் க்ளோஸ் டு சோர்ஸ் கிளாட் கோவர்க்க சொல்கிறேன். க்ளோஸ் டு சோர்ஸாக இருக்கிறனால நம்ம கஸ்டமைஸ் பெருசாக எதுவும் பண்ண முடியாது, அதாவது மாடல் வகையில். ஆனால் ஏஜென்ட்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும் இங்கே. ஸோ என்னென்னா ஓப்பன் கிளாவில். ஸோ அதனால தான் இது பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்ன டாஸ்க் வேணுமாலும் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ் த கரண்ட் வெதர் இன் சென்னை கொடுப்போம். ஸோ அது பார்த்திங்கன்னா டைப்பிங்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரொசீட் ஆகும். சாரி பட் ஐ கேனாட் ஃபில் த ஃபுல் த வெதர் டூல் இஸ் நாட் அவைலபிள். ஸோ அந்த ஸ்கில் நான் ஆட் பண்ணேன்னா என்னால் கரண்ட் எடுக்க முடியும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் மெயிலை கனெக்ட் பண்ணணுமா, இல்லை கேலண்டரை கனெக்ட் பண்ணணுமா, புக்கிங் சிஸ்டம் ஏதாவது நீங்கள் ஒரு ஆப் வச்சுருந்தீங்கன்னா அது கூட கனெக்ட் பண்ணுமா. பர்சனல் உங்களுக்கு தேவையான என்னென்ன கனெக்ஷன்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டு அதோட ஆத்தரைசேஷனில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் அதுக்கிட்ட சொன்னீங்கன்னா அது நீட்டாக பக்காவாக இன்டெலிஜென்ட்டாக அந்த வேலை பண்ணி வைக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு யூஸ் கேஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் கிளாவை இன்ஸ்டால் பண்ணி அண்ட் முக்கியமாக பர்டிகுலரான திங் என்னென்னா விபிஎஸ்சில். ஸோ விபிஎஸ்சில் இன்ஸ்டால் பண்ணி அதை நம்ம டெலகிராமில் கனெக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேட் பண்ணிகிட்ருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபைன், இது பேசிக்கலி இது தான். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஏன் லிமிட்டடாக இருக்குன்னா, நான் சில திங்ஸ் எல்லாம் ஸ்கில்ஸ்லாம் நான் ஆட் பண்ணலை. நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே அதை பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஏஜென்ட்னால் எல்லாம் சால்வ் பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன யூஸ் கேஸ், அந்த ஓப்பன் கிளாவோட கிரியேட்டர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் இந்த ஓப்பன் கிளா சிஸ்டம் டிசைன் பண்ணும்போது அவர் வாய்ஸை கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி அவருக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அவர் ஆச்சரியப்பட்டார், நான் வாய்ஸ் சப்போர்ட்டே கொடுக்கலையே, எப்படி வாய்ஸை சப்போர்ட் ஆகி எனக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் எப்படி ப்ராப்பராக வந்திருக்குன்னு கேட்கும்போது அதோட லாக் ட்ரேஸு அண்ட் அது ஜென்ரலாக அனலைஸ் பண்ணி கேட்கும்போது என்ன அவருக்கு தெரிய வருதுன்னா, ஏஜென்ட்டோட இன்டெலிஜென்ஸ் தான். அவர் வாய்ஸ் மெசேஜை போட்டிருக்காரு. ஓகேங்களா, அந்த வாய்ஸ் மெசேஜில் அது பேசிக்கலி ஒரு ஃபைல் தானே. அந்த ஃபைல் ஓப்பன் கிளாக்கு போகுது. அது என்ன பண்ணியிருக்குன்னா ஹெடரை படித்து பார்க்குது. ஓகே, இது இந்த ஃபைல் ஃபார்மேட்டை. ஸோ இந்த ஃபைல் ஃபார்மேட்டை ஓப்பன் ஏஐக்கு நான் அனுப்பணும். ஆனால் இது பர்டிகுலர் ஃபார்மேட் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதை நான் கன்வெர்ட் பண்ணி நான் ஓப்பன் ஏஐக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அது டிசைட் பண்ணுது. சரி, நான் கன்வெர்ட் பண்ணுறேன்னா அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, FFmpeg ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு ஒரு கம்ப்யூட்டரில். அதை வச்சு இந்த ஃபைலோட திங்ஸ் அந்த ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணி ஓப்பன் ஏஐக்கு அனுப்பிச்சு டிரான்ஸ்கிரிப்ஷன் வாங்கி அப்புறம் அதை படித்து பார்த்து ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ திங். இந்த இன்டெலிஜென்ஸுங்கிறது பக்காவாக செம்மையாக இருக்குது. ஸோ இதுதான் ஏஜென்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ LLM பியூட்டிஃபுல்லாக டிசைன்
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஸ்டெப்ஸ், அடுத்து என்ன டூல் கால், பேசிக்கலி டூல் கால் தான் வச்சுக்காங்களேன். அடுத்து லிஸ்ட் ஆஃப் டூல்ஸ் நான் கொடுக்குறேன், அடுத்து என்ன டூலை கால் பண்ணும், அடுத்து என்ன டூல் கால் பண்ணும், இன்டெலிஜென்ட்டாக அதுவே டிசைட் பண்ணி ப்ரொசீட் பண்ணும். ஸோ இதுதான் பியூட்டிஃபுல் திங் அபவுட் ஏஜென்ட் இன் பர்டிகுலர். அண்ட் ஓப்பன் கிளா அதனால தான் ரொம்ப ரொம்ப நிறைய பேரால் அது வந்து அட்மையர் பண்ணப்படுது. ஸோ நல்லாயிருக்கு. அண்டு நிறைய விஷயங்களும் இதை சுற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூபை, இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் ரெண்டுத்துலேயும் போஸ்ட் பண்ணுவேன். யூடியூபாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.